ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லேட்டஸ்ட்டாக 17/11/2024 அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதோட டீட்டெயிலில் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் டாக்டர்ஸ் ஒரு 2500 பேருக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, விஹெச்எனுக்கு அடுத்த ரெக்ரூட்மெண்ட், இந்த ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது 17/11/2024 அன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டில் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதோட லைவ் அந்த வீடியோஸ், அவர் பேசின அந்த வீடியோ இந்த வீடியோவோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட், என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ்க்கு எப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்படி அப்ளை பண்ணுறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், தென் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், இந்த மாதிரி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும், இந்த எக்ஸாம்ஸ்க்கான அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் நீங்கள் எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலில் ஏறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேகன்சிஸை ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை தவிர எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணணுங்கிற கைடன்ஸையும் நம்ம பர்சனல் கைடன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வேணுங்கிறவங்க நம்மளோட கைடன்ஸில் ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணி அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த எம்ஆர்பியின் மூலம் இதுவரை தேர்வு செய்யப்பட்டவர்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் கடந்த 3.5 ஆண்டில் மட்டும் 18,460 பேர் எம்ஆர்பி மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் 18,460 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் இன்னமும் காலி பணியிடங்கள் இல்லாமல் இல்லை. டிபிஎச்ஐ பொறுத்தவரை 1353 காலி பணியிடங்கள் தற்போது வரை இருக்கிறது. இந்த 1353 என்பது இப்போது வரை இருக்கிற காலி பணியிடங்கள். இந்த 1353 சேர்த்து 2026 ஏற்படவிருக்கிற காலி பணியிடங்களின் எண்ணிக்கையையும் வைத்து அரைசிங் வேகன்சிஸ் என்கின்ற வகையில் ஒரு 1200 இடங்களை சேர்த்து 2553 மருத்துவர்கள் புதிதாக எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் செய்யப்பட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிந்த நிலையில் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு முடிந்தவுடன் உடனடியாக அந்த 2553 மருத்துவர்கள் பணிக்கு வரவிருக்கிறார்கள். அவர்கள் பணிக்கு வருகிற போது ஒரு 1353 இடங்களை மட்டும்தான் நிரப்ப முடியும். என்றாலும் எதிர்வருகிற காலி பணியிடங்களையும் மனதில் வைத்து அது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் டிஎம்எஸ், டிஎம்இ போன்ற துறைகளில் இருக்கிற காலி பணியிடங்கள், குறிப்பாக இந்த மகப்பேறு மருத்துவர், இருதயவியல் மருத்துவர் போன்றவற்றை எடுப்பதற்கும் கூட அரசு இன்றைக்கு மிகுந்த கவனத்தோடு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒரு 1066 சுகாதார ஆய்வாளர்கள் அவர்களுக்கும் தேர்வு நடத்துவதற்குரிய பணிகள் வேகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2250 கிராம சுகாதார அலுவலர்களுக்கு, கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அவர்களை எடுப்பதற்குரிய அந்த பணிகள் உயர்நீதிமன்றங்களால், நீதிமன்றங்களின் தடையால் இன்றைக்கு காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. அதுவும் விரைந்து முடிக்கப்படும். எனவே இன்றைக்கு பணியாளர்களின் நியமனத்தை பொறுத்தவரை மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அனைத்தும் நிரப்பப்படவிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஒரு சில ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் என்கின்ற வகையில் ஒரு மருத்துவர் தான் இருப்பார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற அந்த மருத்துவரை பொறுத்தவரை காலையில் பணி தொடங்கி 5 மணி வரை இருப்பார். அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் பெரும்பகுதியானவர்கள் இரவு நேரங்களில் எங்களுக்கு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற புகாரை ஊடகங்களின் வாயிலாக தெரிவிக்கிற போது அவர்களுக்கு நீங்கள் அங்கே சொல்ல வேண்டியது, இதுக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 1 தான், அந்த 1 இருக்கிறாருன்னு சொல்லணும். சரி, அப்ப இரவு நேரங்களில் வருகிற நோயாளிகளுக்கு காலான் டியூட்டி, அவரை போன் பண்ணி வர வச்சு பார்ப்போம், இந்த தகவல் சொல்லணும்.
ஆனா இது இந்த புரிதல் சரியாக போகாத காரணத்தினால் இந்த மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் இல்லை என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த மருத்துவர் ஒருவர் தான் என்கின்ற போது அங்கே மருத்துவர் இல்லாத நிலை இரவில் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பக்கத்துல அடுத்தடுத்த இடங்களில் அதுக்கு அடுத்து 1 கிலோமீட்டர்லயோ 1/2 கிலோமீட்டர்லயோ இருக்கிற இந்த ஜிஹெச்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அல்லது இங்கே தான் பண்ணணும்னா அந்த டாக்டர் போன் பண்ணி வர வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த புரிதலை மக்களுக்கு நீங்கள் உங்கள் அலுவலர்களின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டர் பற்றாக்குறைன்னு சொன்ன உடனே ஒரு டாக்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நைட்ல டாக்டர் இல்லைன்னா இங்க டாக்டர் பற்றாக்குறை இருக்கிறது என்கின்ற வகையில் தொடர்ந்து வதந்தியை பரப்புகிறார்கள். இதற்கும் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த போது ஆம் ஆத்மி மொபிலா கிளினிக்ஸ் என்கின்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாட்டில் ஒரு 708 இடங்களில் அமைப்பதற்கு உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் ஒரு 708 ஒரே ஆண்டில் 500 இடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு 500 இடங்களுக்கும் அன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். ஒரு 21 மாநகராட்சிகளிலும் 63 நகராட்சிகளிலும் திறந்து வைக்கப்பட்ட அந்த மருத்துவமனைகளை பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் பணியாளர் தேர்வு நடைபெற்றது. ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர், ஒரு சுகாதார ஆய்வாளர், இந்த 4 பணியிடங்களோடு அன்றைக்கு அந்த மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கிற போதே ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிக பணி நியமனங்கள் தான் அவை. அந்த மருத்துவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் தரப்பட்ட தகவல் என்பது என்னவென்றால், இவர்களுக்கான பணி நேரம் இது மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் இந்த மருத்துவமனைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், 4 மணி முதல் 8 மணி வரையும் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒப்புக்கொண்டுதான் அவர்கள் பணியில் அமர்ந்து இருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்கள் மாவட்டத்தின் எல்லைக்குள் இருக்கிற இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை தொடர் ஆய்வு செய்ய வேண்டும். நான் அண்மையில் ஆய்வு செய்த போது ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி, மாலை நேரங்களில் நிறைய இடங்களில் மருத்துவர்கள் வருவதில்லை. மாலை நேரங்களில் மருத்துவர்கள் வராமல் போனால் 2 நேரமும் அங்கே சிகிச்சை அளிப்பதற்குத்தான் இந்த மருத்துவமனைகள். காலையில் வந்து 12 மணிக்கெல்லாம் போய்விட்டால் மாலை நேரங்களில் யார் மருத்துவம் பார்ப்பது? இது ஒரு மிகப்பெரிய அளவிலான கேள்விக்குறி. எனவேதான் கோவையில் நான் சொல்லும் போது சொன்னேன், இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற தற்காலிக பணியாளர்களை நீங்கள் ஆய்வு செய்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எடுத்து சொல்லி, இந்தந்த மருத்துவமனைகளில் இவர்கள் இன்று வரவில்லை, காரணம் இல்லாமல் இது 12 மணியோட போயிடுறாங்க, இவங்க பேர்ல நீங்க நடவடிக்கை எடுத்து இவருக்கு பதிலா வேற ஆளை நியமிக்கணும்னு சொன்னோம். இப்ப வேற அவங்கள உடனடியா அவங்களுக்கு மாற்ற புதிய பணி நியமனங்களை மறுநாளே செய்து கொள்ளலாம். டிடி எல்லாருமே இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க மாவட்டத்து எல்லைக்குள் இந்த 500 மருத்துவமனைகளில் எத்தனை இருக்கிறது? இந்த 500லும் மருத்துவர்கள் காலையிலும் மாலையிலும் வருகிறார்களா? செவிலியர்கள் 2 வேளையும் வருகிறார்களா? சுகாதார ஆய்வாளர்கள் 2 வேளையும் வர்றாங்களா? உதவியாளர்கள் 2 வேளையும் வர்றாங்களா? இல்ல அங்க வர்றவங்கள நீங்க வேற யாராவது, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிஎம்ஓ யாருன்னா டெபுடேஷனுக்காக வேற வேலைக்கு அனுப்பியிருக்காங்களா? இதை சரியா கவனிச்சு இந்த மருத்துவமனைக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களை இந்த மருத்துவமனையிலேயே பணியாற்றுகிற வகையில் நீங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்படி மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நீங்கள் இன்னமும் இந்த துறை மீது மக்களுக்கு கூடுதல் மரியாதை ஏற்படுகிற வகையில், கூடுதல் அபிப்பிராயம் கூடுகிற வகையில் உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த வருகை தந்து தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.